மலைவாசஸ்தலத்தின் இளவரசி கொடைக்கானலை பற்றி நீங்கள் எப்போதாவது கனவு கண்டிருக்கிறீர்களா? தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பசுமையான பழனி மலைகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது கொடைக்கானல். எண்ணற்ற பார்வையாளர்களின் இதயங்களை கவர்ந்த ஒரு மலைவாசஸ்தலத்தின் நகையாகும். அதன் பெயர் காடுகளின் பரிசு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உண்மையில் அது அதன் பெயருக்கு ஏற்ப வாழ்கிறது. களைப்புற்ற ஆன்மாக்களை கூட ஆற்றக்கூடிய இயற்கை அழகை மிகுதியாக வழங்குகிறதோ. அமைதியான சூழலுடன் கொடைக்கானல் நகர வாழ்க்கையின் சலசலப்புகளிலிருந்து விலகி அமைதியை நாடுபவர்களுக்கு புகலிடமாக உள்ளது. அதன் இனிமையான தட்பவெப்பநிலை சரி மேல் உள்ளது. இது இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் சாகச விரும்புபவர்களுக்கு ஆண்டு முழுவதும் செல்லும் இடமாக உள்ளதோ. ஆனால் கொடைக்கானல் அதன் அழகிய நிலப்பரப்புகளை பற்றியது மட்டுமல்ல, இது கலாச்சாரமும் இயற்கையும் தடையின்றி ஒன்றிணைந்து ஒவ்வொரு பார்வையாளருக்கும் ஒரு தனித்துவமான அனுபவத்தை வழங்குகிறதோ. கொடைக்கானலில் 30 பிரமிக்க வைக்கும் இடங்களுக்கு சென்று 4 நாள் சாகச பயணத்தில் எங்களுடன் சேருங்கள். நாள் 1. எங்கள் பயணம் கொடைக்கானலின் 5 முக்கிய அடையாளங்களுடன் தொடங்குகிறதோ. எங்கள் பட்டியலில் முதலில் இருப்பது கொடைக்கானல் ஏரி. இந்த நட்சத்திர வடிவ நீர்நிலையானது அதன் நடைபாதையில் படகு சவாரி, சைக்கிள் ஓட்டுதல் அல்லது குதிரை சவாரி செய்வதற்கும் ஒரு அழகிய இடமாகும். ஏரியின் மயக்கும் அழகு அதன் அமைதியான நீரில் பிரதிபலிக்கிறது. இது உங்கள் மூச்சு இழுக்கும் ஒரு காட்சியாகும். அடுத்து நாங்கள் கோக்கர்ஸ் வாக் வழியாக உலா வருகிறோம். கொடைக்கானலின் வரைபடத்தை தயாரித்த லெப்டினன்ட் கோக்கர் பெயரிடப்பட்ட இந்த 1 கிலோமீட்டர் பாதசாரி பாதையானது சமவெளி மற்றும் சுற்றியுள்ள மலைகளின் பரந்த காட்சிகளை வழங்குகிறது. தெளிவான நாட்களில் நீங்கள் தொலைவில் டால்பின் மூக்கை கூட காணலாம். பாதையைத் தொடர்ந்து நாங்கள் பிரையன் பூங்காவை வந்தடைகிறோம். பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரியால் அமைக்கப்பட்ட இந்த தாவரவியல் பூங்கா பல்வேறு வகையான தாவரங்களின் புதையல் ஆகும். பூங்காவின் துடிப்பான மலர் படுக்கைகள், ஸ்பிர்ன் ஹவுஸ் மற்றும் ஆர்கிட்களின் சிறந்த மாதிரிகளை காண்பிக்கும் கண்ணாடி மாளிகை ஆகியவை சில சிறப்பம்சங்கள். எங்கள் அடுத்த நிறுத்தம் பசுமை பள்ளத்தாக்கு காட்சி ஆகும். இது முன்பு தற்கொலை புள்ளி என்று அழைக்கப்பட்டது. அதன் அச்சுறுத்தும் புனைப்பெயர் இருந்த போதிலும் இந்த கண்ணோட்டம் ஆழமான பள்ளத்தாக்கு மற்றும் மலைகளின் மூச்சடைக்கக்கூடிய காட்சியை வழங்குகிறது. இந்த இடம் பசுமையால் சூழப்பட்டுள்ளது, மேலும் குளிர்ந்த காற்று ஒட்டுமொத்த அமைதியான அனுபவத்தை சேர்க்கிறது. இறுதியாக குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் எங்கள் நாளை முடிக்கிறோம். குறிஞ்சி ஆண்டவர் கோவில் ஆன்மீக ஆறுதல் அளிப்பதோடு மட்டுமல்லாமல் வடக்கு சமவெளி மற்றும் பழனி மலைகளின் பரந்த காட்சியையும் வழங்குகிறது. என்ன ஒரு நாள்! ஆனால் இது எங்கள் சாகசத்தின் ஆரம்பம். நாள் 2. கொடைக்கானலின் இதயத்தில் ஆழமாக ஆராய்வதைக் காண்கிறோம். எங்கள் ஆரம்ப இலக்கு பிரமிக்க வைக்கும் தூண்பாறைகள். இந்த 3 பிரம்மாண்டமான பாறை தூண்கள் தோளோடு தோள் நின்று நிற்பது கண்கொள்ளா காட்சி. கம்பீரமாக 400 அடி உயரமும் பகுதியளவு மூடுபனியும் மூடப்பட்டிருக்கும். அவை இயற்கையின் மகத்துவத்தையும் நமது சொந்த முக்கியத்துவத்தையும் அடிக்கோடிட்டு காட்டும் ஒரு பெரிய காட்சியை வழங்குகின்றன. எங்கள் பயணத்திட்டத்தில் அடுத்தது டெவில்ஸ் கிச்சன். இது குணா குகை என்றும் அழைக்கப்படுகிறது. அதன் அச்சுறுத்தும் பெயரிடல் இருந்த போதிலும் இது ஒரு வசீகரிக்கும் இயற்கை உருவாக்கம். இது குகைகளின் ஒரு சிக்கலான தொடர் பாறைகளில் இருந்து மண் அரிப்பு மூலம் உருவாக்கப்பட்டது. இந்த இடத்தில் படமாக்கப்பட்ட பிரபலமான இந்திய திரைப்படமான குணா என்பதிலிருந்து குகைகள் அவற்றின் பெயரை பெற்றன. இருப்பினும் ஒரு எச்சரிக்கை, இது இதய மயக்கத்திற்கு ஏற்றதல்ல. மர்மத்திலிருந்து மாயாஜாலத்திற்கு நகரும். எங்கள் அடுத்த நிறுத்தம் சில்வர் கேஸ்கேட் நீர்வீழ்ச்சி ஆகும். கொடைக்கானல் ஏரி நிரம்பி வழிந்ததன் விளைவுதான் இந்த ஹிப்னாடிக் நீர்வீழ்ச்சி. 180 அடி உயரத்தில் இருந்து நீர் அருவிகள் ஒரு வெள்ளித்திரையை உருவாக்குகிறது. அது பார்ப்பதற்கு ஒரு பார்வை. அடியில் உள்ள பாறைகளில் தண்ணீர் மோதும் சத்தம் காதுகளுக்கு இதமான சிம்பொனிக்கு குறைவில்லை. அதைத் தொடர்ந்து செண்பகனூர் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்திற்கு செல்கிறோம். சேக்ரட் ஹார்ட் கல்லூரியால் பராமரிக்கப்படும் இந்த அருங்காட்சியகம் மானுடவியல், தாவரவியல் மற்றும் விலங்கியல் ஆகியவற்றை உள்ளடக்கிய கலைப்பொருட்கள் மற்றும் கண்காட்சிகளின் களஞ்சியமாகும். இது 300க்கும் மேற்பட்ட ஆர்கிட் வகைகளின் தனித்துவமான தொகுப்பு மற்றும் பல்வேறு வகையான விலங்கினங்களை கொண்டுள்ளது. இந்த அருங்காட்சியகம் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்கள் இருவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நாள் 3. கொடைக்கானலின் இயற்கை அதிசயங்களை நாங்கள் தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறோம். அன்றைக்கு எங்களின் முதல் நிறுத்தம் அமைதியான பெரிஜாம் ஏரி.
அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஒரு நீர்த்தேக்கம். இது ஒரு உண்மையான மறைக்கப்பட்ட ரத்தினம். பார்வையாளர்கள் இயற்கையின் அமைதியில் தங்களை மூழ்கடிக்கும் வாய்ப்பை வழங்குகிறது. இந்த ஏரி பறவை கண்காணிப்பாளர்களுக்கு ஒரு புகலிடமாகும். மேலும் ஒரு அதிர்ஷ்ட நாளில் நீங்கள் காட்டெருமை அல்லது யானைகளை சுற்றியுள்ள வனப்பகுதியில் கூட காணலாம். இருந்து அமைதியான பெரிஜாம் ஏரி. நாங்கள் சைலண்ட் வேலி காட்சிக்கு செல்கிறோம். அதன் பெயர் குறிப்பிடுவது போல இந்த பார்வை கீழே சைலண்ட் வேலியின் மூச்சடைக்கக்கூடிய பனோரமாவை வழங்குகிறது. பசுமையான மற்றும் மூடுபனி மலைகள் கொண்ட இந்த பள்ளத்தாக்கின் தீண்டத்தகாத அழகு பார்ப்பதற்கு ஒரு பார்வை. எங்கள் பயணத்திட்டத்தில் அடுத்தது அப்பர் லேக் வியூ. சூரிய ஒளியில் பளபளக்கும் நட்சத்திர வடிவிலான கொடைக்கானல் ஏரியின் பனோரமிக் காட்சிகளில் நீங்கள் திளைக்கலாம். இந்த பார்வையில் உண்மையிலேயே மயக்கம் ஒன்று பார்வையாளர்களை மயக்குகிறது. எலிபால் நீர்வீழ்ச்சி என்றும் அழைக்கப்படும் அருகிலுள்ள தலையார் நீர்வீழ்ச்சிக்கான பயணத்துடன் எங்கள் சாகசம் தொடர்கிறது. ஏறக்குறைய 800 அடி உயரத்தில் இருந்து விழும் இந்த நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டின் மிக உயரமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாகும். பாறையில் இருந்து கீழே உள்ள ஆழமான பள்ளத்தாக்கில் தண்ணீர் விழுவதை காணும் காட்சி மயக்கம் ஒன்றும் இல்லை. ஆனால் நிச்சயமாக குறைந்தது அல்ல. நாங்கள் கரடி ஷோலா நீர்வீழ்ச்சியை பார்க்கிறோம். செழிப்பான காடுகளுக்கு மத்தியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நீர்வீழ்ச்சி குறிப்பாக மழைக்காலத்தில் முழு ஊட்டத்தில் இருக்கும் போது பார்க்க வேண்டிய ஒரு காட்சியாகும். ஒரு காலத்தில் கரடிகளின் தாக்கத்தை தணிப்பதற்காக இந்த தலம் மிகவும் பிடித்தமான இடமாக இருந்ததால் இந்த பெயர் வந்தது என்று புராணக்கதை கூறுகிறது. 3வது நாளை முடிக்கிறோம். கொடைக்கானலின் அழகு நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. இந்த மலைவாசஸ்தலம் வழியாக எங்களின் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. இன்னும் அற்புதமான கண்டுபிடிப்புகள் நிறைந்த மற்றொரு நாள் நமக்கு முன்னால் உள்ளது. மலைவாசஸ்தலங்களின் இளவரசியிடம் கூறுவதற்கு மேலும் வசீகரிக்கும் கதைகள் மற்றும் வெளிப்படுத்துவதற்கு வசீகரிக்கும் காட்சிகள் இருப்பதால் காத்திருங்கள். நாள் 4 கொடைக்கானலில் எங்கள் இறுதி நாள் இன்னும் பிரமிக்க வைக்கும் காட்சிகளை உறுதியளிக்கிறது. விடிந்ததும் டால்பின் மூக்குக்கு ஒரு புத்துணர்ச்சியூட்டும் பயணத்துடன் எங்கள் நாளை தொடங்குகிறோம். டால்பினின் மூக்கு போன்ற வடிவிலான இந்த புதிரான பெயரிடப்பட்ட கண்ணோட்டம் சுற்றியுள்ள பசுமையான பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகளின் மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளை உறுதியளிக்கிறது. இந்த இடத்தை அடைய உற்சாகமூட்டும் மலையேற்றம் ஒரு பலன் தரும் பயணம். இந்த உற்சாகமான தொடக்கத்திற்கு பிறகு மயக்கும் பாம்பார் நீர்வீழ்ச்சிக்கு நாங்கள் செல்கிறோம். கிராண்ட் கேஸ்கேட் என்றும் அழைக்கப்படும் இந்த நீர்வீழ்ச்சியின் மயக்கும் அழகு பார்ப்பதற்கு ஒரு பார்வை. பாறைகளின் கீழே விழும் நீரின் இனிமையான ஒலிகள் எதிர்க்க கடினமாக இருக்கும் அமைதியான சூழ்நிலையை உருவாக்குகின்றன. எங்கள் அடுத்த நிறுத்தம் 500 ஆண்டுகள் பழமையான மரமாகும். இந்த பழமையான மரம் காலத்தின் மாற்றத்திற்கு சான்றாக நிற்கிறது. அதன் உயரமான இருப்பு மற்றும் பரந்த கிளைகள் பிரமிப்பு மற்றும் பயபக்தியின் உணர்வை தூண்டுகிறது. இயற்கையின் நீடித்த சக்தியை நமக்கு நினைவூட்டுகிறது. அங்கிருந்து அமைதியான பைன் வனப்பகுதிக்குள் நுழைகிறோம். இந்த அமைதியான வனப்பகுதி வழியாக நாம் நடக்கும்போது பைன் ஊசிகளின் நறுமணம் காற்றை நிரப்புகிறது. உயரமான மெல்லிய மரங்கள் காவலாளிகளைப் போல நிற்கின்றன. சூரிய ஒளியில் இருந்து குளிர்ச்சியான ஓய்வு மற்றும் நிதானமாக உலாவுவதற்கு ஏற்ற அமைதியான சூழலை வழங்குகின்றன. அன்றைய எங்கள் இறுதி இலக்கு வசீகரிக்கும் வட்டக்கானல் நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சியின் நீர்வீழ்ச்சி கண்களுக்கு விருந்தளிக்கும் மூடுபனி காட்சியை உருவாக்குகிறது. பொங்கி வரும் நீரின் மெல்லிசை ஒலியும் மின்னும் நீர்த்துளிகளின் பார்வையும் சேர்ந்து நம் நாளுக்கு பொருத்தமான முடிவை அளிக்கிறது. 4ஆம் நாள் முடிவடையும் போது கொடைக்கானலில் என்ன இருக்கிறது என்பதை மட்டும் நாம் கீறிவிட்டோம். எண்ணற்ற இடங்களைக் கொண்ட மலைவாசஸ்தலம் திரும்பி வந்து மேலும் ஆராயும்படி நம்மை அழைக்கிறது. ஒவ்வொரு வருகையும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அனுபவங்களை உறுதியளிக்கிறது. கொடைக்கானலை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டிய இடமாக மாற்றுகிறது. உங்களுக்கு அதிக நேரம் இருந்தால் கொடைக்கானலில் இன்னும் நிறைய சலுகைகள் உள்ளன. கொடை சாக்லேட் தொழிற்சாலையில் உங்கள் இனிப்பு பலனை ஏன் அனுபவிக்கக்கூடாது? அல்லது மன்னவனூர் ஏரியில் ஒரு அமைதியான நாளை ஏன் அனுபவிக்கக்கூடாது? வனவிலங்கு ஆர்வலர்கள்
பழனி மலை வனவிலங்கு சரணாலயம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடமாகும். டோட் லாசலேக் தேவாலயத்தின் மகத்துவத்தை ஆராய்ந்து தொலைநோக்கி மாளிகையிலிருந்து நட்சத்திரங்களை பாருங்கள். குக்கல் குகைகள் மற்றும் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரியின் மர்மத்தை கண்டறியவும். டோட் செம்பகனூர் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம், உயரமான பெருமாள் சிகரம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க மோயர் பாயிண்ட் ஆகியவற்றை தவறவிடாதீர்கள். டோட் கொடைக்கானலின் இயற்கை அழகு, கலாசார அடையாளங்கள் மற்றும் சாகச இடங்கள் பற்றிய சீரான ஆய்வுகளை உங்களுக்கு வழங்கும் வகையில் எங்கள் 4 நாள் பயணத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. டோட் இது பசுமையான காடுகள், அமைதியான ஏரிகள் மற்றும் பிரமிக்க வைக்கும் காட்சிகள் வழியாக ஒரு பயணம். டோட் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், கொடைக்கானல் என்பது இடங்களின் பட்டியலை விட அதிகம். டோட் இது துடிப்பான மலர்கள், மூடுபனி காலை, இனிமையான பறவை பாடல்கள் மற்றும் ஒட்டுமொத்த அமைதி ஆகியவற்றை பற்றியது. டோட் கொடைக்கானல் வழியாக இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. டோட் மலையக இளவரசி உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்க. பாதுகாப்பான பயணம்.